எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவையே ஒரு உலுக்கி போட்ட ஒரு சம்பவம். அவருடைய காதலனே அந்த பொண்ண ஒரு சின்ன விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அந்த பொண்ண எவ்ளோ சித்திரவதைப்படுத்தி எப்படி கொல்ல முடியுமோ அப்படி கொன்னுருக்கான். அதுவும் இல்லாம அதுல ஒரு பிளாக் மேஜிக் வேற பண்ணியிருக்கான். இந்த மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அப்படிங்கிற ஊர்ல 24 வயசுள்ள ஒரு எம்பிஏ மாணவி தன்னுடைய காதலனாலேயே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய பெரிய நேஷனல் சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் ஒரு ஹெட்லைன்ஸா இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல யாருமே இத பத்தி பேசல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நாட்டுல எங்கெங்க என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. என்ன நடந்துச்சுன்னா, பியூல் தம்னோதியா அப்படிங்கிற ஒரு பையன் 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க. ஒரே கிளாஸ். 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, லவ் பண்ணும்போது அந்த பையன் பிசிக்கலா இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கறல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அந்த பொண்ண ரொம்ப வற்புறுத்தியிருக்கான். ஆனாலும் அந்த பொண்ணு ஒத்துக்கல. அதனால அந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கொன்னுட்டு, அதோட இல்லாம அந்த பொண்ண கத்தியால குத்தி சித்திரவதையும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சொல்றதுக்கே ஒரு ஐயரவான ஒரு விஷயம், அந்த இறந்து போன அந்த சடலத்தோட உடலுறவும் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போய் மும்பைல போய் இருந்து, மும்பைல என்ன பண்ணியிருக்கான்னா, தன்னோட காதலியோட ஆவி கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் மேஜிக்லாம் பண்ணியிருக்கான். பிளாக் மேஜிக் பண்ணி அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு, அந்த பொண்ணோட ஆவியோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட சடலம் போலீஸ்க்கு வந்து எப்படி கிடைச்சதுன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப துர்நாற்றமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க அந்த இடத்துக்கு போய் கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது, அந்த பொண்ணு ரொம்ப அழுகிய நிலையில, அந்த சடலம் வந்து ஒரு அழுகிய நிலையில இருந்திருக்கு. விசாரணையில அந்த பையன் வாக்குமூலமா எல்லா விஷயங்களையும் நடந்தது எல்லாத்தையும் அந்த பையன் போலீஸ் கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை செஞ்ச இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். ஏன் நம்ம சட்டங்கள்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. பெரிய பெரிய நாட்டு தலைவர்களே ரொம்ப ஒரு கேவலமான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் ஆனதுல இருந்து எந்த தலைவர்கள் மேலயும் எவன்லாம் நம்ம ரோல் மாடலா நினைச்சோமோ, எவெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட், இவெல்லாம் பெரிய பிசினஸ் மேனு, இவன் பெரிய பில்கேட்ஸ், இவன் ஒரு நாட்டுக்கே தளபதி அப்படின்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப வியந்த நபர்கள் எல்லாரும் ஒரு நம்பர் 1 பக்கா ஃப்ராடா இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் நினைச்சாலே ஏன் நம்ம ஒரு அதிகாரத்துல இருந்தா சட்டங்கள்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? சட்டங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையே இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. தலைவன்ல இருந்து சாதாரணமா படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து வயசான முதியோர்ல இருந்து எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு தொல்லை, தொந்தரவு, சின்ன பிள்ளைங்கள போய் ரேப் பண்ணி கொன்னுட்டு எங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இததான் நான் வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்றது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.